வணக்கம். இப்போ நம்ம லேப்டாப்பில் எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி நான் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கேன் தொடர்ச்சியாக. நீங்கள் என்னோடய சேனல் எல்லாமே தொடர்ச்சியாக எல்லா லெசன்ஸும் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா உங்கள் யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் சர்ச்சில் ஆர்பிஎல் டீச்சிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்படின்னு போட்டாவே என்னோடய சேனல் லோகோ வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஹோம் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியம்னு காட்டும். அதில் 20 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் தொடர்ச்சியாக எல்லா லெசன்ஸும் அது 1வது பாடத்துலேருந்து 9வது பாடம் வரைக்கும் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி லேப்டாப்பில் நான் டவுன்லோட் பண்ணலாம், அதாவது பைத்தான் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறேன். அதை பார்ப்போம். கூகுளில் போய் பைத்தான் ஓஆர்ஜின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பைத்தான் ஓஆர்ஜி வெல்கம் டூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதில் பைத்தான் 3.8.5 அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த மாதிரி வரும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கீழே விண்டோஸ் யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே ஃபைல்ஸ்ன்னு இருக்கா, இதில் தான் நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபைல் இருக்குது. சரியா, அதாவது நமக்கு விண்டோஸ் ஃபைல் தானே வேணும், ஏன்னா விண்டோஸ்லாம் ஆப்ரேட் பண்ண போகிறோம். அதனால் வெப் பேஸ்டு இன்ஸ்டாலர்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். 64 வெப் பேஸ்டு இன்ஸ்டாலர் இப்போ டவுன்லோட் ஆகிட்டு அதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் நவ் கொடுங்க. இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு நெட்டு தேவை. அதுக்கப்புறம் நம்ம நெட் தேவைப்படாது. ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் முடிய போகுது. இப்போ installing. setup progress. இன்ஸ்டால் இருக்கு இல்லையா, இப்போ முடிஞ்சிடும். ஒரு நிமிஷம். செட்டப் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டா இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு விண்டோஸில் போய்ட்டு நீங்கள் சர்ச்சில் IDLE அப்படின்னு சர்ச் பண்ணுறோம். IDLE பைத்தான் வந்துடும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த ஷெல் ஓப்பன் ஆகிட்டு. சரியா, இதில் ப்ரோக்ராம் டைப் பண்ணி பார்த்துக்கலாம். இது இன்டர்ப்ரெட்டர் மோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, இது ஸ்கிரிப்ட் மோடு. ஃபைலில் நியூ ஃபைல் அப்படின்னு போட்டிங்கன்னா அன்டைட்டில்னு ஒரு ப்ரோக்ராம் தோன்றும். இதில் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் டைப் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஓகே, தேங்க்யூ.